வணக்கம். வணக்கண்ணா. அந்த மாநாடோட ஏற்பாடுகள்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? மாநாடு ஏற்பாடுகள் வந்து ரொம்ப தடபுடலாக போயிட்டுருக்குங்க. இங்கே எல்லாத்துக்கும் மழை இருந்தால் கூட பாதுகாப்பு இருக்கணுன்றதுக்காக மேற்கூரை போட்டிருக்கிறோம். நம்ம பார்க்கிங் வசதிகள் ரொம்ப அற்புதமாக மாநாட்டுக்கு நேர் எதிரில் ஒரு 20 ஏக்கரும், மாநாடு நடக்கிறது பின்னாடி ஒரு 10 ஏக்கரும் பார்க்கிங் ஏற்பாடு பண்ணி எத்தனை வண்டிகள் வந்தாலும் பிரச்சனை இல்லாமல் பார்க்கிங் கொடுக்கணுன்றது ரெடி பண்ணியிருக்கோம். கழிப்பறை வசதிகள் பண்ணியிருக்கோம், தண்ணீர் வசதிகள் பண்ணியிருக்கோம். நிறைய பேரிகேட் போட்டு பிளாக்காக பிரித்து மக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். வாலண்டியர்ஸ் ஒரு 300க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸு, பார்க்கிங் பார்க்குறதுக்கு செக்யூரிட்டிஸு எல்லாம் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நம்ம வந்து பெண்களுக்கு வந்து பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு தனி அறை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பள்ளி மாணவர்களோட கண்காட்சி, கல்லூரி மாணவர்கள்லாம் பெருந்திரளாக வந்து கலந்துக்கிறாங்க. இங்கே இந்த ட்ரக் அடிக்ஷனில் இருக்கிறவங்கெல்லாம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக சைக்காட்ரிஸ்டெல்லாம் இங்கே வந்து ஸ்டால் போடுறதுக்கு இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட பணிகள் மிக வேகமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினந்தோறும் இது ஒரு பொருட்காட்சி போல் சமுதாயத்தில் இருக்க பல்தரப்பட்ட ஒரு டாக்டர்ஸ்லேருந்து, பெரிய தொழிலதிபர்லேருந்து, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லேருந்து எல்லாரும் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவே ஒரு மாநாடு போலவே ஒரு வாரம் நடந்து கொண்டிருக்கு. மாணவர்கள் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் என்ன மாதிரி ஏற்பாடு பாருங்கள், எங்களுடைய முக தோற்றமே எல்லா மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தலைவர்கள் தான் பிரம்மாண்டமான கட் அவுட்லலாம் இருப்பாங்க. இந்த வீத லீடர்ஸோடைய தலைவர் படம் எங்கேயும் தனித்துவமாக எங்கேயும் தெரியல. நீங்கள் பார்த்தீங்க, வரவேற்பிலே ஒரு பள்ளி மாணவி, கல்லூரி மாணவர்கள், இந்த மாதிரி விவசாயிகள், பெண்கள்லாம் கூட சேர்ந்து தான் இங்கே தலைவர் இருக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடு. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இளைஞர்களுக்கு நாங்கள் எப்படி வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோன்னு. பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஓவிய போட்டி வச்சுருந்தோம். கல்லூரி மாணவர்களுக்கு ட்ரக் ஃப்ரீ காலேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நிறைய காலேஜ் மாணவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர் கல்லூரிக்கு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டுக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் சார் எதிர்பார்க்குறோம்? ஆனால் நாங்கள் கணக்கிட்டதை விட வரது மக்களுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை பார்க்கும் பொழுது எந்த கணக்கையும் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் கற்பனைக்கு தாண்டி அப்பாற்பட்டு பிஹைண்ட் அவர் ட்ரீம்ஸும்பாங்களா, அதுக்கு மேலே மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. பொள்ளாச்சி வந்து ஒரு கடலாக தான் காட்சியளிக்கும் 12ஆம் தேதி. நிகழ்ச்சி நிரல் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுகிறத தவிர்த்து வேறு ஏதாவது வித்தியாசமான கல்லூரி மாணவி பேசுகிறாங்க, ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க, நீங்கள் வந்து டாக்டர்ஸ் பேசுகிறாங்க 2-3 பேர், மனோதத்துவ நிபுணர்கள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் உறுதிமொழி ஏற்பு இருக்குது, இதுக்கான பாடல் இருக்குது. அது மாதிரி இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏதோ அதிகாரத்துக்கான மாநாடு இது இல்லை, சமுதாயத்தில் மாற்றத்திற்கான மாநாடாக தான் இது இருக்கும். அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்தப்பையும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. அப்போதைக்கெல்லாம் கூட்டம்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போதைக்கு வர கூட்டமும் இப்போ வர கூட்டமும் அதோட வித்தியாசங்கள் இருக்கா இல்லை எப்படி? ஆனால் இப்போ வர கூட்டம் என்னென்னா, இதுவரையும் அவங்க 60-70 ஆண்டுகளாக அவங்க அப்பா, அவங்க தாத்தாலாம் அரசியல் இல்லாதவர்களாம் இங்கே வந்திருக்காங்க. ஒரு மெரைன் இன்ஜினியர், எங்களுக்கே பயமாக இருக்குது, நான் மெரைன் இன்ஜினியர் வேலையை விட்டு வீத லீடர்ஸ்க்காக வரேன், இந்த கூட்டத்துக்கு வராரு. ஒரு ப்ரொஃபஸர் வராரு, டாக்டர்ஸ், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மருத்துவர், அவர்களை பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ் வராங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வராங்க, விவசாயிகள் வராங்க. நாங்கள் கற்பனைக்கு எட்டாத வகையில் ஒட்டுமொத்த சமுதாயமே திரண்டு வர்றது தான் எங்களுக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அனைத்து கட்சியில் இருந்தும் திரளாக வந்து கொண்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய புரட்சியாக தான் இருக்குது. மாணவிகள் அந்த பெண்கள் அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கா? அவங்க வந்து பங்கேற்கிறாங்க. ஆனால் இப்போ கல்லூரி மாணவி பேசுகிறாங்க, கல்லூரி மாணவர்கள்லாம் உறுதிமொழி ஏற்பில் இருக்காங்க. பல இடத்துலேருந்து சைக்கிளில் தஞ்சாவூர்லேருந்து வராங்க, வால்பாறை அடிவாரத்துலேருந்து மெராத்தான் ஓடி இங்கே வராரு, தண்டூரா போட்டு இந்த போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்கள் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ரொம்ப நன்றி.